மரவள்ளிக்கிழங்கு, உப்பு, சித்தமிளகாய், வெங்காயம், தேசிக்காய். இது ஒரு சம்பளுக்கு. பச்சை மிளகாய், வெங்காயம், தேசிக்காய், உப்பு. இது ஒரு தனித்தனியாக ஒரு சம்பளுக்கு. வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தண்ணியை கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்ச அப்புறம் கிழங்க போடுவோம். தண்ணி கொதிச்சுட்டு நாங்கள் தண்ணிக்குள்ள இதை ஒன்றா போடுவோம். இதை இப்படியே மூடி விடுவோம். அவியட்டும். கொஞ்சம் அதே அவிய நாங்கள் உப்பை போடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். வச்சதுக்கு இல்லை கொதிக்க தங்கிட்டு நாங்கள் இதில் பரவலாம் கொஞ்சம் உப்பை தூக்குவோம். இது கொஞ்சம் அவியட்டும். ஒருக்கா திருப்பி விடுவோம். அப்படியே மூடுவோம். நல்லா ஒருக்கா புழுங்கட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். இது நல்லா அவிஞ்சிட்டுது. நாங்கள் இதை எடுத்து நாங்கள் இப்போ விட்ட தண்ணியை வடிச்சிட்டு அடுப்புக்கு மேலே வச்சுட்டு இப்போ அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். இந்த சூட்டில் இது கொஞ்சம் புழுக்கும். அப்படியே அடுப்பில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அடுப்பில் இருக்கட்டும். அடுப்பை நிப்பாட்டி அதில் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. நாங்கள் தான் இது இப்போ அதில் புழுங்குறதுக்காக வைக்கிறது. இதை இறக்கி நாங்கள் இது இப்போ நல்லா அவிஞ்சு புழுங்கிட்டு நாங்கள் இதுக்கேற்ற சம்பல் தான் அரைக்க போகிறோம். வாங்கோ அதை நல்லா வைக்கிறேன்னு பார்ப்போம். சித்தமிளகாய் சம்பளம் வைக்க போகிறோம். அதுக்கு சித்தமிளகாயும் ஒரு 10 நிமிஷம் தண்ணிக்குள்ளே ஊற போட்டுட்டு எடுத்து காம்புகளை உரியுங்கோ. கொஞ்சம் உப்பு போடுங்கோ அளவானது. இவ்வளோந்தான் போட்டுட்டு தண்ணி ஒன்றும் விடாதீங்கோ. இதை அரைச்சி திருப்பி போட்டு அரையுங்கோ. இப்போ ஒரு தரம் அரைச்சிட்டோம். மற்ற திருப்புங்கோ. அதை ஒரு கங்கால திருப்பி விட்டுட்டு என்ன இருக்கா அரையுங்கோ. இப்போ நாங்கள் திறந்துட்டு இதுக்குள்ளே ஒரு பாதி தேசிக்காய் புளி புளிஞ்சு விடுவோம். அப்படியே இதை ஒரு சுற்றி போட்டு கொண்டாடுவோம். இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை நாங்கள் ரக்கா போடுவோம். இதுக்குள்ள வெங்காயம், சித்தமிளகாய், உப்பு, தேசிப்புளி இவ்வளோ இருந்தால் இதுக்குள்ள இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்தது பச்சை மிளகாய் சம்பளம் அரைக்க போகிறோம். அதுக்கிடையில் நாங்கள் அதை கப்பை அரைச்சி கழுவி கொண்டு வருவோம். பச்சை மிளகாய் சம்பளம் அரைப்போம். அதுக்கு நாங்கள் பச்சை மிளகாயில் முறிச்சு போடுவோம். பச்சை மிளகாயும் இந்த உப்பையும் ஒரு சுற்றி போட்டு இப்போ இந்த வெங்காயத்தை போடுவோம். இப்போ வந்து நாங்கள் இதில் வெங்காயத்தை போட போகிறோம். இதை மூடி அரையுங்கோ. இப்போ திறந்து இதுக்குள்ளேயும் நாங்கள் தேசிப்புளி விடுவோம். இதையும் ஒரு சுற்றுவோம். இப்போ திறப்போம். வாங்க இதையும் வலிச்சு எடுப்போம். இது ரெண்டுமே 2 விதமான ருசியான சம்பல்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசியில் வரும். நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்க. சுட கொஞ்சம் நல்லா ஆறப்படாமல் சுட இருக்கணும் கிழங்கும். இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்க. மரவள்ளிக்கிழங்கு, பச்சை மிளகாய், இறால், கருவேப்பிலை, தேசிக்காய், வெங்காயம், முதலாம்பால், ஜால் சமையல் தூள், உப்பு. வாங்க இப்படி செய்யலான்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு தண்ணியை கொதிக்க விட போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். வாங்க தண்ணி கொதிச்சிட்டு நாங்கள்
இதுக்குள்ள இந்த கிழங்க போடுவோம். இந்த கிழங்கு நல்லா கழுவி வெட்டி கழுவி எல்லாம் வச்சிருக்கிறோம். இதை போட்டு இது நல்லா அவிய மட்டும் முடிவிட போகிறோம். இதை மூட போகிறோம். கிழங்கு அவியட்டும். நாங்கோ அவிஞ்சா பிறகு திறந்து பார்ப்போம். இது நல்லா அவிஞ்சிட்டுது. இதுக்குள்ள நாங்கள் வெங்காயம், கருவேப்பிலை, பால். இந்த இறால் பிள்ளைகள் இதை போட்டாவே சோத்தோடு எடுக்காயினோம். வெறுமாவே அள்ளி குடிச்சு கொண்டு இருப்பினோம். பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போட்டால் வாசமாக இருக்கும். இறால் அவி மட்டும் மூடி விடுங்க. இப்போ நான் பக்கத்தில் கேத்தலில் சுடு தண்ணி கொதிக்க வச்சேன். நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுக்காக அதை எடுத்து கொஞ்சம் விடுவேன். நல்லா கட்டியாக வந்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணியாக சுடு தண்ணியை விடுங்கோ. நல்லா கட்டியாக வந்தால் சுடு தண்ணியை விடுங்கோ. இப்படியே மூடி இறால் ஒரு கொதிக்க மட்டும் விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். இறால் நல்லா விஞ்சிட்டு என்னங்க கவனமாக இருக்கணும். தூள் போட்டால் கீழே போய் ஒட்ட பார்க்கும். இப்போ இதுக்குள்ள நாங்கள் உழைப்பி சாப்பிடாத குட்டீஸு கொஞ்சம் கிள்ளி வச்சுட்டு இதில் நாங்கள் கொஞ்சம் எங்களோட உரைப்பி சாப்பிடாத அவையில் பச்சை மிளகாய் அதில் போட்டால் சாப்பிட்டோம்னா இந்த தூள் போட்டால் கொஞ்சம் சாப்பிட பஞ்சுப்படுவார் சின்னவன். அவள் கொஞ்சம் கிள்ளி வச்சுட்டு மிச்சத்துக்குள்ள நாங்கள் தூள் போட போகிறோம். இது எங்களோட பிள்ளைகள் சோத்தோடு சாப்பிடாது. இதை வருமாவே சாப்பிடுவோம். நல்லா குறையுங்கோ. இனி நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டு தான் இந்த தூள் போட்ட அப்புறம் ஒட்ட பார்க்க அடியில் போய் தூளும் கொஞ்சம் சுள்ளிட போடுவோம். நாங்கள் கூழ் காய்ச்சா இப்படி எடுத்து குடிக்கணுமா அப்படி எடுத்து குடிச்சு கொண்டு திரிவாரம் பிள்ளையால். கொஞ்சம் கட்டியாக இருக்கிறபடியா நான் தண்ணி கொஞ்சம் சுடு தண்ணி இது சுடு தண்ணி பக்கத்தில் கொதிக்க வச்சே வைக்கிறேன். நான் அதில் கொதிச்சு கொண்டே இருக்கும். இது நீங்கள் உங்களுக்கு அளவா ஏற்ற மாதிரி உரைப்பெல்லாம் போடுங்க. நான் எங்கட பிள்ளைகளோட அளவுக்கு போட்டு நான் இனி உப்பு போடுங்க. அளவான உப்பை போடுங்க. இது செட்டியான மெல்லியன்றப்பில் வைக்கணும். இந்த தூள் வைக்க அடங்க அடியில் போய் ஒட்டி கொண்டுரும். கிழங்கு எரிஞ்சுவோம். அப்போ பக்கத்துலேயே நின்று மெல்லிய நெருப்பில் வையப்போ தூள் வைக்க அடக்கட்டும். தூள் போட்டால் பிறகு தூர போயிடக்கூடாது. கட்டாயம் அடி பிடிக்கும். அடியில் போய் எரிஞ்சு கொள்ளும். 2 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் திறந்து கிளறிக்கொண்டே இருக்கணும். இவ்வளவு இதாக காய்ச்சி இப்போ இந்த எரிஞ்சுதாண்டா எரிஞ்ச மணம்தான் மணக்கும் உங்களுக்கு. இதுக்குள்ள போடுற பச்சை மிளகாய் தூளும் உங்களோட அளவுகளுக்கு போடுங்க. கிட்டத்தட்ட கூழ் குடிக்கிற மாதிரி எங்கட பிள்ளைகள் தூக்கி குடிச்சு கொண்டு இருக்கலாம். இனி நாங்கள் இதுக்குள்ள பாலை விட போகிறோம். விளம்பால் இதை விட்டோம்னா கிளாரி போட்டு மெல்லமாக ஒரு குமிழ் வேற பொங்குது. இனி நாங்கள் இப்படியே வச்சுட்டு இந்த அடுப்பை நூக்க போகிறோம். இந்த சூடாக அடங்கு மட்டும் அடுப்பை நிப்பாட்டி போட்டு சூடாக அடங்கிட்டோன்னா தேய்ச்சி பிடி விட்டு இறக்க போகிறோம். வாங்க இப்போ கொதி அடங்கிட்டு
இப்போ இதுக்குள்ள தேசிக்காய் புளி விடுங்கோ. தேசிக்காய் புளி விடைக்கலாம் நல்ல ஒரு வாசம் பெறும் உங்களுக்கு. இது சோத்துக்கு நான் 2ஆம் தரம் தண்ணி உங்களை சோத்துக்கு சாப்பிட்றேன்னா நான் 2ஆம் தரம் கொஞ்சம் தண்ணி விட்டான்னு அது விடாதீங்கோ. இது வியல் கொஞ்சம் வைக்க இருக்கும் பிள்ளைகளை அள்ளி குடிக்கிற பதத்துக்கு தான் இது நான் காய்ச்சி இருக்கிறேன். நீங்கள் சோத்துக்குன்னு சொன்னால் தண்ணி நான் 2ஆம் தரம் விட்ட தண்ணியை விடாதீங்கோ. இது கொஞ்சம் மூடி போட்டுக்கிறக்க கொஞ்சம் இறுக்கமாக வரும். வாங்கோ பிறந்தாங்க எடுப்போம். இது சோத்தோட சாப்பிட இதை வருமா கலந்து வச்சு அள்ளி சாப்பிடுவோம். சாப்பிட நல்லா இருக்கும். சோத்தோடையும் நீங்கள் விரும்பினா சாப்பிடலாம். மரவள்ளி கிழங்கு, செத்தல் மிளகாய், தேசிக்காய், வெங்காயம், முருங்கை இலை, கடுகு, கட்டத்தூள், உப்பு, எண்ணெய் நீங்கள் பாவிக்கிற எண்ணெயை பாவிங்கோ. நாங்கள் அடுப்பை பற்ற வைப்போம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ வாங்கோ இந்த கிழங்குகளை அவிய போடுவோம். இதை பெரிய பெரிய துண்டுகள்னா இப்போ நாங்கள் பார்த்து அளவானதாக எடுக்கலாம். இப்போ உப்பை உடனே போடாதீங்கோ, அவிய விட்டு போடுவோம். இதுக்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் கணக்க விட்டுட்டோம். கொஞ்சத்தை எடுப்போம். மட்டத்துக்கு விட்டிக்கெல்லாம் காணும். இப்போ அளவான தண்ணியை விட்டுட்டோம். நாங்கள் இதை ஒரு கொதி வேறு மட்டும் ஒரு மூடி போட்டு பெந்து துறப்போம். கிரிக்கெட் வாங்கிட்டு ஒரு கத்து உறந்து போட்டு மூடுவோம். நாங்கள் மூடி விடுவோம். வாங்கோ இப்போ துறப்போம். நல்லா விஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இந்த கிழங்கு கலவான உப்பை போடுவோம். உப்பை போட்டு நல்லா ஒரு காத்துல ஆகி விடுவோம். எல்லா இடமும் படுத்துக்குவோம். இப்படியே திறந்தபடி இருக்கட்டும். உப்பு காணாட்டி இப்போ எந்த பார்த்து போடுவோம். இப்போ நிப்பாட்டிட்டு இதை இறக்கும். இதை இப்படியே இறக்கி இதுக்குள்ள ஊற்றுவோம். இப்போ தண்ணியெல்லாம் மடிஞ்சிட்டுது. நாங்கள் திருப்பி இது இருக்கா இதுக்குள்ள போட்டு தண்ணியை வற்ற விட போகிறோம். இப்போ இருக்கா இந்த அடுப்பை போட போகிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த அடுப்பில் இதை விட்டி தாங்கினோம்னா நல்ல ஒரு புழுங்கி தண்ணி இல்லாம வரும். எரிக்க விட்டுறாதீங்கோ. பக்கத்துலேயே பார்த்து கொண்டுருங்கோ. வேண்டாம் அடுப்பை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி போட்டு நல்லா இருக்கா கிளறி விடுவோம். இப்போ சொட்டு தண்ணியும் அடியில் இல்லை பாருங்கோ. இது எங்களுக்கு அளவாக பெருசுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த இதில் வட்டி விடலாம். நல்லா அவிஞ்சபடியாக உங்களுக்கு விருப்பமான உருவங்க அளவில் வட்டி எடுக்கலாம். இதை இப்படியே நாங்கள் வச்சுட்டு இதை இறக்குவோம். இப்போ நாங்கள் அடுப்பை பற்ற வைப்போம். நம்ம இதுக்குள்ள எண்ணெயை விடுவோம். கடுகு போடுவோம். இதுக்குள்ள வெங்காயத்தை போடுவோம். போடுவோம். தாளித்து கொண்டு கேட்க நாங்கள் இங்கே எங்களை குட்டீஸு கொஞ்சம் புறம்பா எடுத்து வைப்போம். உழைப்பு படாமல் கொஞ்சம் எடுத்து வெயிலுக்கு
குழம்ப வைப்போம். நாங்கள் கிழங்குக்குள்ள உப்பு போடுனாங்க. இப்போ இந்த வெங்காயங்களுக்கு அளவாக கொஞ்சம் உப்பு போடுவோம். நல்லா மெல்லிய நெருப்பாக்குங்க. இதுக்குள்ள இப்போ இந்த முருங்கையிலேயே போடுவோம். இந்த கட்டத்தூளையும் போடுவோம். இது எங்கட கூட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். கொஞ்ச நேரம் வதக்குவோம். இந்த தூளில் பச்சை மணம் போட்டு வாங்கோ. இது நல்லா அந்த பச்சை மணம் எல்லாம் போயிட்டுது. இனி நாங்கள் இதை போடுவோம். இதில் இந்த ஈரை பெற்ற ஒன்றும் இல்லாமல் எடுத்துட்டோம் நாங்கள். போட்டு போடுவோம். இதில் எல்லா இடத்துலையும் இந்த தூள்களும் இதெல்லாம் பரப்ப மாதிரி பிரட்டி எடுப்போம். இது எல்லா இடமும் நல்லா பட்டுட்டுது. இனி இதுக்குள்ள கொஞ்சம் தேசிப்பொடி விடுவோம் நாங்கள். இப்போ நாங்கள் இதுக்குள்ள ஒரு பாதி தேசிப்பொடி, பாதியும் இல்லை பாதியின் பாதி விடுவோம். முழுக்க வேண்டாம். வடிவாக எல்லாத்துலேயும் படுறதுக்கு ஒரு பிரட்டி விடுக்கும். இது ஒரு வித்தியாசமான ருசியில் நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி சேர்த்து சாப்பிட்டு போயிருக்கோம். ஆமாம்மா நான் டீ பார்க்க போகிறேன். வேறுங்கோ யாருக்கு கொடுப்பீங்க? இது அம்மாக்கு, இது அண்ணாக்கு, இது கிபிக்கு, இது டோலிக்கு. இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கோ. இந்த மற்ற மாதிரி நாங்கள் மரவடி கிழங்கு சாப்பிட்றோம் பார்க்க இது ஒரு வித்தியாசமான ருசியிலையும் நல்லாயும் இருக்கும். எப்படியே செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தான்னு சொல்லுங்க.